போது எங்களை கொண்டு போய் ஒரு விலையை பின்னலுக்குள்ள அப்படியே அமுக்கி எங்களை அப்படியே முடக்கிடுவாங்க. நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். அது அவர் ஒரு சின்ன பிள்ளை என்று நாங்க சொல்றதுக்குள்ள அறிவு கூடினவர், மீத்திரன் மாணவன். எந்த அனுபவத்துல சொல்றேன், அவர் ஒரு மீத்திரன் மாணவர். எக்ஸ்ட்ரா ஆர்டினரி லெவலுக்குள்ள கொண்டு போகணும். அவருக்கு எல்லா பக்கத்தாலும் எல்லாரும் டோர்ச்சரும் எல்லாரும் கொடுத்த கொடுமை என்றா அது யாராலும் அனுபவிக்க இயலாது. நான் என்ன பொறுத்தவரை எனக்கு ஒரு பிள்ளையா நினைக்கிறேன். அந்த அந்த எமோஷனல் அவரை சீண்டி பார்க்க, நான் ஒரு பொம்பளையா இருந்து நான் சொல்றேன், என்னைய சொன்னா நான் அடிப்பேன். என்னவோ தெரிய அடிக்காம இருக்கிறார் என்ன பொறுத்தவரை, நான் உண்மையா சொல்றேன். அது உணர்வு பூர்வமா நான் என்ன விஷயத்துல நேர்மையா தான் கதைப்பேன். கொழும்புல இருந்த போல ஒரு சிங்களவன் வந்து மன்னிக்கோணும், நான் சரளமா சிங்களம் பேசுவேன். சிங்கள நண்பர்கள் எனக்கு உயிரை கொடுப்பினான். ஆனா எங்கட இனத்தையும் மதத்தையும் எவராவது கேவலமாக அந்த இடத்துல நான் மற்றவளமா இருந்தேன். அது எனக்கு ஆபாசமா தான் இருக்கும். அப்படி பார்த்து பார்த்து நான் ஒவ்வொன்றையும் பார்த்தேன். இவர் சொன்னதெல்லாம் சரி, ஒன்றுமே பிள்ளை இல்லை. ஆனா இங்க வந்து இப்ப சாட்சி சொல்றதுக்கு யாரும் வரமாட்டினா. அவ்வளவு இது ஒரு பெரிய மாஃபியா. இதை நான் கதைக்கிறதுல பயப்பட இல்லை. இது ஒரு பெரிய ஒரு விலை பின்னர். அப்ப இவர் ஒரு சின்ன ஒரு சிலந்தி விலைக்குள்ள அம்பிட்டு இருக்கிறார். இத மக்கள் இப்படி போராடி ஆரம்பத்துல இருந்து ஒரே ஒரு நாள் கிளிநொச்சி போனான். எனக்கு என்னுடைய சுபாக்கா ஒருக்கா தன்னை மேலெடுக்க சொல்லி சொல்லி கீழே மெசேஜ் போட்டுருக்க பாருங்க. சரி சரி அக்கா. தொடர்ந்து நான் கிளிநொச்சியில பயணம் செய்த நான் ஒரே ஒரு நாள் இவளுக்கு தெரியும். எனக்கு கணவருடைய தொழில் நிமித்தம் எனக்கு இரவு பகலா அவருடைய தொழில நான் சப்போர்ட் பண்ணணும். அவருடைய நோய்கள் நிமித்தம் நான் நிக்கணும் கட்டாயம். அப்ப நான் பயணம் போன பொழுது பல அனுபவங்களை பார்த்தேன் கிளிநொச்சியில. மற்றது இவற்ற பயணத்துல பல தடைகள் இருக்கு. அது உங்களுக்கு இங்க இருந்து பார்த்தா தான் இங்க உள்ளவருக்கு தான் விளங்கும். அது என்ன ரூபத்துல அவருக்கு எதிராக வருமென்று தெரியாது. எந்த நிமிஷத்திலும் வரலாம், எப்படியும் வரலாம். அவருக்கு ஆதரவா கதைக்கிறவையல் கூட பக்கன்னு மாறுவினான். அதை நான் அவதானிச்சு நான் கூடவே இருந்தேன். ஒரு 4-5 இடத்துல நான் அவரை ஒப்சர்வ் பண்றதுக்காக போனான். மீடியா கான்ஃபரன்ஸ் அந்த அதுல எல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்க்க மிகவும் கேவலமான ஒரு சமூகத்துக்குள்ள இருக்கிறோமோன்னு கூட நான் சிறுவளை யோசிப்பேன். இந்த சந்தர்ப்பத்துல இல்ல போராடி மக்கள் இவ்வளத்துக்கு கொண்டு போய் விட்டு இருக்கணும். அப்பவும் முடிய இல்லை. அந்த அவரால் வெளியில வர்றதுக்கு விடுறாங்க இல்லை. ஏன்னு சொன்னா அந்த ஊழல்வாதிகள் வந்து பெரிய ஒரு பணப்பலம். அது ஆழமான எல்லாத்தையும் ஆராய்வான். இது பொய்யா உண்மையான்னு கூட நான் ஆராய்ஞ்சேன். இவளோட பின்புலங்கள், இவளுக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் உதவிகள் கிடைக்குது, எவ்வளவு பெரிய ஆழமா எங்கட பழைய அரசியல்வாதிகள் எவ்வளவு தூரத்துல வலதுகரமா இருக்கினா ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்வான். காரணம் நான் இதுல என்னோட கணவருடைய பேர் சொல்ல விரும்பல. அவர் என்னடா எல்லா அரசியல் கட்சிகளையும் எல்லா அரசியலோ சகலதையும் பார்த்து அனுபவிச்சு எல்லாமே தெரியும். எங்கெங்க ஓட்டைகள் இருக்குன்னு தெரியும். எனக்கு அதால அனுபவம் கூட. அப்ப ஆறார் எந்த விதத்துல எங்க பணத்தை பயன்படுத்தி இவரை முடக்கலாம், எப்படி ஒவ்வொருத்தரையும் முடக்கலாம் என்றத டாக்டர் அர்ஜுனாவை எப்படி இல்லாமக்கலாம்ன்றதான் நம்மகிட்ட குறிக்கோள். அது நடக்காது. அது நான் சொல்றேன், அது கடைசி வரையும் நடக்காது. கடவுள் மேலதான் பாரத்தை போடணும். ஆனா இப்ப தையட்டியை கொண்டிருக்கிறோம். தையட்டியை எடுத்துக்கொண்டா வேண்டாம். தையட்டியில வந்து இப்ப நாங்க விகாரையை இடிக்கிறதால எவ்வளவு பாரதமான விளைவு வருமென்று எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சுதான் இறங்கி இருக்கிறாங்க, அரசியல் ஆக்கியிருக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. அது வந்து நடைமுறை சாத்தியம் இல்லை. கொஞ்ச நாளைக்கு குறைச்சு போட்டு அரசாங்கம் எடுக்க முடிவு அவைகளுக்கே பிரச்சனையை கொண்டு விட்டு இருக்குது இப்ப மற்ற அரசியல் கட்சிகள். அப்ப இது ஒரு பெரிய ஒரு சிக்கலுக்குள்ள கொண்டு போவோம். அப்ப இதுல என்ன பத்தில அர்ஜுனா அவதானமா அப்படியே மக்கள் சார்பா இருக்கிறது மக்களுக்கு விளங்குது. நான் பெரும்பான்மையான மக்களோட பழகுறேன். எதிரானவங்க கூட சொல்லிங்கன்னா ஓகே அர்ச்சனா சொல்றது சரி என்றதுக்கு இப்ப வந்திருக்கிறான். இப்ப மக்கள் பலம் வந்து அதிகரித்து கொண்டு போகுது. இதை வடிவா பயன்படுத்தணும். அந்த இவியல் காழ்ப்புணர்ச்சியாலேயே கத்துறதால ஒன்றுமே நடக்க போறது. மக்கள் வந்து பெருமளவு ஆதரவு கொடுக்கணும். ஆரம்பத்துல இருந்ததுல பார்க்க இப்ப சரியான ஆதரவு கூடிட்டு. இப்ப ஆசிரியர்கள் மட்டத்துல நாங்க எடுத்து பார்த்தாங்க, அதிபர் மட்டத்துல பார்த்தாங்கன்னா ஆரம்பத்துல சாவச்சேரி பிரச்சனையில 100-90 இருந்ததுண்டா இடையில அந்த கிராஃப் வந்து விழுந்தது. அது சில
காரணங்கள். அதுக்கு பிறகு திருப்பி மேலே ஏறிடுது இப்ப. அப்ப இது இவங்களுக்கு பயம். இப்ப சகல கட்சிகளுக்கும் பயம். இவர்தான் மாகாண சபையில வரப்போறவர், இவர்தான் உள்ளூராட்சி மன்றத்தில் வேற கட்சி தான் வரும்ன்றது இவராலும் மறுக்க முடியாது. இதை ஏற்க முடியாதவர்தான் இப்போ கழுவி ஊத்துறதும் கேவலப்படுத்துறதும், இவரை எப்படி கொண்டு இன்னும் ஒரு வழக்கு போட்டி வர உள்ளுக்கு அனுப்பலாம்ன்றதும் எல்லாமே இவருக்கு எதிரா போராட முடியாதவர்தான். இனி நீங்க கதைங்க, நான் தொடர்ந்து கூட இது பார்த்து கொண்டே இருக்கிறேன். வணக்கம் அக்கா. அண்ணா ஒரு 1 minute நானும் அப்படியே காய்ச்சல் இறங்கி போறேன். டீச்சர் கதைச்சையும் கேட்டேன். நானும் ஸ்ரீலங்கால தான் கதைக்கிறேன்னா 11:30 ஆகுது. நான் ஒரு டக்குன்னு ஒரு கதைச்சிட்டு போறேன். டீச்சர் சொன்னது சரி. இப்ப வந்து இவ வந்து தையிட்டு பிரச்சனையை வந்து அச்சுனா வடிவா சொன்ன இதை அரசியல் ஆக்காதங்க, தீட்டுட்டு போங்க உண்டு. இப்ப நேற்று முன்னாள் நான் சில மீடியா கான்ஃபரன்ஸை பார்த்தேன். ஒரு தங்கச்சி ஒரு ஆளும் வந்து காய்ச்சிருக்கு. அதோட அச்சுனா ஒரு ஆள் ஆஸ்திரேலியால இருந்து சுட்டவர் பாலா விக்னேசன் ஒரு அரசியல் புழு என்று சொல்லி உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட தம்பி தான் அதுல வந்திருக்கிறார். அவரு கண்ணனோ பாஸ்கரன் என்ற ஒரு பேரோட வந்து அவர் சொல்றார், நாங்க அரசியல் தமிழரசு கட்சி தான். எங்களுடைய அப்பா 1985ஆம் ஆண்டு தமிழரசு கட்சியில பெரிய ஆதரவாளராக இருந்து இறந்து போனவர் என்று சொல்லி தாங்கள் தமிழரசு கட்சி என்றதை அங்கே அதுல தன்னை நியாயப்படுத்தி கொண்டு இப்ப வந்து என்பிபில இருக்க 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் வந்து ஒன்றும் செய்யணும் இல்லை. அதே நேரம் அர்ச்சுனா பற்றி தான் கதைக்க விரும்பல. அவர் தன் சுயநலத்துக்காண்டி தன் மனைவியாரோட இணைச்சி கதைச்சவர் என்ற விஷயத்தையும் அங்கே அதுல பதிவு செய்து ஏன் வந்து அதுல அவர் குந்தியிருந்த கதைக்கிறார் சொன்னா, தமிழரசு கட்சிக்கு ஆதரவு எடுக்கிறதுக்கும் தமிழரசு கட்சிக்கு வேலை செய்யறதுக்காண்டி தான் அந்த 17 பேர்ல ஒரு ஆள் காணிக்காரரா இருக்கிறார். சரி, இன்னொரு விஷயம் கதைக்கையில் மண்டா சொல்றேன், குறுக்குறதுக்கு மன்னிக்கணும். அவர் சொன்னது நான் வந்து கதைச்சல பிள்ளை இல்லை, அவரோட பர்சனல நான் கதைக்க விரும்ப இல்லை. நான் அதை பத்தி ஆராய்ஞ்சேன். அந்த சொன்னவருக்கு சொல்லுங்க, யோசனை பெட்டி வேணும்னு ஆதாரத்தோட தாரேன். நாங்க அதை விடுவோம். என்ன பிரச்சனை என்றால் அது பர்சனல் அதை விடுவோம். இப்ப அதுல வந்து அர்ச்சுனாவை அப்படி கதைக்க வேண்டிய தேவை என்னன்னா, உள்ளூராட்சி சபைக்கோ மாகாண சபைக்கோ அர்ச்சுனா வருவார்ன்ற பயன் தமிழரசு கட்சிக்கு வந்திருக்கு. அப்ப தமிழரசு கட்சி இப்ப என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த பாலா விக்னேசன் தம்பியை கொண்டு காணிக்காரர் அதுக்குள்ள போய் இந்த பிரச்சனையை தீர்க்க விடாம ஷார்ட் அவுட் பண்ணாம அதை அரசியலாக்குறதுக்கு தமிழரசு கட்சி எடுக்கிற ஒரு முயற்சி தான் இது. அவர் அந்த பேட்டிலேயே தெளிவா சொல்லி இருக்கிறார், எந்த அப்பா தமிழரசு கட்சி 85ஆம் ஆண்டு அனுராபுரத்துல அவரும் கொல்லப்பட்டவர், நாங்கள் தமிழரசு கட்சி சார்ந்தாக்கள் தான் என்று சொல்லி. அப்ப தமிழரசு கட்சி வந்து இப்ப காணிக்காரில் ஒரு ஆளா அதுக்கு நிக்குது. அப்ப 17 பேருக்கு ஒரு ஆளா இருந்தவனும் இந்த தீர்வை வந்து இலகுவா போகப்பட போறது இல்லை. ஏனென்றா அர்ச்சுனா சொன்ன மாதிரி இதை அரசியலாக்கினோம். மற்றது அவ ஆஸ்திரேலியாவில போய் வெல் செட்டில், இவர் மட்டும் தான் அவங்க இருக்கிறார். அவருக்கு இந்த காணின்ற பெருமதியோ காணியோ நத்திங். ஆனா அந்த மிச்ச 16 பேரும் வந்து இவன் இந்த கூத்தால் அரசியலால பாதிக்கப்பட போனவன் அர்ச்சுனா இன்றைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறார். சரி அண்ணா அக்கா, உங்களுக்கு 2 பேர்டையும் ஒரு கேள்வி உண்டு. கேள்வி என்றதை விட இப்ப நாங்கள் வந்து வெளிநாடுகள்ல இருக்கிறார்கள் வந்து உங்கள்கிட்ட நிறைய கதைக்கலாது. ஏனென்றா நீங்கள் அந்த இடங்கள்ல இருக்கிற நீங்கள் உங்களுக்கு வந்து அர்ச்சுனா எம்பி வந்து உண்மையாவே போராடுறார், அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்றது வந்து ஆழமாவே தெரியுது. இப்ப நாங்க இலங்கையில இருக்கிற வேற யார்கிட்டையும் கேட்டா இப்படி பதில எல்லாரும் சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னா வதந்திகளை நம்புறாக்களும் மீடியாக்களை பார்த்து அதை முடிவெடுக்கிறாக்களும் தான் கூட. நீங்கள் அவையோட பக்கத்துல இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில இன்றைக்கு டாக்டர் அர்ச்சுனாக்கு வந்து பாதுகாப்புன்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. நீங்க சாதாரணமான ஒரு சட்டத்தரணி சுபாஷ பாத்தீங்கன்னா அவரோட ஒரு 4 பேர் போயினோம் எங்கேயாவது கதை கேட்க. ஆனா டாக்டர் அர்ச்சுனா ஒரு இடத்துக்கு போயிருக்க அவர் தனியா தான் போறார். இதுக்கு இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னேன், இதை வந்து நீங்க பிள்ளையா விளங்கி கொள்ளக்கூடாது. இவ்வளவு அக்கறையா நீங்கள் இவ்வளவு விஷயங்கள் செய்யறீங்கள், அது உண்மையாவே வரவேற்கத்தக்கது. வெளிநாட்டுல இருக்கிறார்கள், இதுல கதைக்க மட்டும்தான் இயலும். அல்லது அவையால முடிஞ்ச ஒரு பண உதவியை செய்ய போயினோம். ஆனா அங்க நின்று களத்துல அவரோட நின்று போராடக்கூடிய திறமையும் அவருக்கு ஆதரவா இருக்கக்கூடிய விஷயமும் உங்கள்கிட்ட தான் இருக்கு. ஒரு விஷயத்த நாங்க விளங்கி கொள்ளணும். இப்ப நிறைய நீங்கள் உடனே யோசிப்பீங்கள், எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அது இல்லை, இதுல இருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு, அது உண்மையான விஷயம். ஆனா ஒரு அர்ச்சுனா வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள தன்னை பாதுகாப்பை பற்றியோ அல்லது தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனையை பற்றியோ யோசிக்காதாலதான் இன்றைக்கு நிறைய ஊழல்களும்
நிறைய ஊழல்வாதிகளும் வெளியே கொண்டு வரப்பட்டவைன்றது 100% உண்மையான விஷயம். இப்ப எங்கட கோரிக்கை என்னன்னு சொன்னா, இப்ப இதுல இருக்கிறார்கள் எல்லாருமே அதைத்தான் விரும்புகிறோம். அவரோட இப்ப முக்கியமான இடங்களில் இப்ப டிசிசி மீட்டிங்னு சொன்னா டிசிசி மீட்டிங்கு வெளியே வரையக டாக்டர் அர்ச்சுனாக்கு பக்கத்துல ஒரு திறமை இல்லை. தனியாத்தான் அவர் பதில் கொடுக்கிறார், தனியாத்தான் கார்ல போறார். ஆனா இதே நீங்கள் சிறிதரன் ஐயாவையோ அல்லது கயந்திரனையோ அல்லது வேற ஆக்களை பாத்தீங்கன்னா அவங்க கூப்பிடாமையே கொஞ்சம் கூட்டம் போய் நிக்குதாங்க. அதை என்னத்தால போய் நிக்குதுன்றது 2வது பிரச்சனை. அவை காசு குடுக்கணுமா அல்லது அவை பெட்டி குடுக்கணுமான்றது 2வது பிரச்சனை. ஆனா உண்மையா போராடுற ஒருத்தனுக்கு பக்கத்துல ஒரு கூட்டம் நிக்கணுமா இல்லையா? இன்றைக்கு அந்த குறைய அங்க இருக்கிற மக்கள் இப்ப வெளிநாட்டுல இருக்கிற மக்களுக்காக டாக்டர் அர்ச்சுனா போராடுறாருன்றது 2வது விஷயம். ஆனா முதலாவது அவர் அங்க இருக்கிற மக்களுக்கு தான் இவ்வளவு குரல் கொடுத்து இத்தனை வழக்குகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார். இப்ப டாக்டர் அர்ச்சுனாட ஆதரவாளர்கள் என்று சொல்ற ஆக்கள் அங்க உண்மையாவே கேள்வியா இல்ல இருக்கு. அப்படி ஒரு இடவழியை நிரப்புறதுக்கு நீங்க ஏதாவது முயற்சி செய்தா பெரிய ஒரு விஷயமா இருக்கும்ன்றது என்ற கருத்து. நாங்க பயப்பட இல்லை, நான் ஓப்பனா சொல்றேன். அந்த பயந்து நாங்கள் ஒதுங்குறோம்டா. எங்களுக்கு வெள்ளவத்தையில நான் நடந்து போகும்போதே சில பேர் என்னோட டீச்சர்ஸ் கேட்ட கேள்வி, ஓ நீங்க அர்ச்சனாக்கு சப்போர்ட் என்ன? அப்ப நான் பதில் சொல்லாமல் போன ஒரு தருணங்களும் இருக்குது. இப்ப நான் தைரியமா சொல்றேன், யா சப்போர்ட். என்ன பிரச்சனை? அக்கா ஒரு நிமிஷம், யோனத்தான் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். யோனத்தான் சொல்லுங்க. ஐயா, அவருடைய பாதுகாப்பு விஷயத்துக்கு நான் ஒரு விஷயம் ஒன்று பண்றதுக்கு முயற்சித்தான். ஸோ அதுக்கு ஒரு திறமையான ஆக்களை நான் எடுக்கிறதுக்கு இருந்தேன். ஆனால் அது ஒரு சிலரால தடுக்கப்பட்டுருச்சு. இல்ல இப்ப திலீபன் நீங்க சொல்ற அந்த விஷயம் ஓகே. நான் என்ன சொல்றேன்டா, இப்ப இன்றைக்கு பாருங்க சாவச்சேரியில அந்த தேங்காய் அந்த வியாபாரம் செய்யற அந்த அண்ணா ஒரு போராளி அண்ணா ஒரு யூடியூபருக்கு சரியான ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார். ஆனா இன்றைக்கு அதே மாதிரி ஒரு 5 பேர் ஒரு விளக்கத்தை யூடியூபருக்கு கூப்பிட்டு கொடுத்தாலே, உதாரணமா நான் சொல்றேன் திலீபன்னா, உதாரணமா சொல்றேன், நீங்க பிள்ளையா விளங்கி கொள்ளக்கூடாது. நீங்கள் கூட ஒரு யூடியூபரை கூப்பிட்டு இங்க வா இதுதான் பிரச்சனை என்று சொல்லி ஒரு 4 பேர் அவருக்கு ஆதரவானாக்கள் கருத்துக்களை சமூக வலைத்தளங்கள்ல வெளியிட்டாலே அங்க நிறைய மக்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும். நீங்க வேணுமெண்டா அந்த சாவச்சேரி அண்ணாட இந்த யூடியூப் வீடியோக்கு கீழே பாருங்க எத்தனை மக்கள் 100% சரியண்ணான்னு சொல்லி கமெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப இதுதான் அந்த விஷயத்த நான் இப்ப நான் நினைக்கிறேன், நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் ஜேகேட்ட கதைச்சிருக்கிறேன். சரியோ, அவர் கவலைப்படாதீங்க. இல்ல யூடியூபர்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னா, அவரே என்ன செய்யணும்னு சொன்னா, ஆதரவு இல்லாத 4 பேர் இப்ப பாருங்க, தையட்டியில இருந்து 2 பேர் டாக்டருக்கு எடுத்து கதைச்சு தங்களோட ஆதங்கங்கள் முழுக்கதையும் கொட்டி இருக்கிறாங்க. எங்களுக்கு விகாரம் இடிக்கணும்ன்ற அவசியம் இல்ல, உண்மையான விஷயம். ஆனா இதே இதுல நீங்க சொல்ற இதுல குழப்பற அந்த அரசியல் என்ன தமிழரசு கட்சியில இருந்து அந்த பாலா விக்னேஸ்வரனோட தம்பியாக்கெல்லாம் குழப்பறாங்க. இல்ல இதுல என்ன இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப யூடியூபர்ஸ் ஏற்கனவே முதல் வந்த தையட்டி மக்கள் டாக்டர் அர்ச்சுனாக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்று சொல்லி பேட்டி கொடுத்த ஆக்கள் டாக்டருக்கு எதிரான ஆக்கள். ஆனா உண்மையான காணிக்காரன் சொல்றான், எங்களுக்கு இன்றைக்கு டாக்டர் ஆடியோவும் போட்டிருக்காரு, எங்களுக்கு இடிக்கணும் அவசியம் இல்லையண்டு. இப்ப இந்த யூடியூபர்ஸ் கொஞ்சம் பேரை நீங்கள் அல்லது நீங்கள் அவருக்கு ஆதரவா ஏன் கொஞ்சம் நீங்கள் சொல்ற மீன் இப்ப ஆதரவான ஆக்கள் அங்க நிறைய பேர் இருக்கணும் தானே, அவரால் நன்மை பெற்றாக்கள், அவர் 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 ஊழல்களை தட்டி கேட்டு அந்த விஷயங்கள்ல நன்மை அடைஞ்சாக்கள் இருக்கணும் தானே. அவை கூட வேணுமென்று சொன்னா தங்களோட சமூக வலைத்தளங்கள்ல இப்படியான விஷயங்களை, நல்ல விஷயங்கள், மக்களுக்கு கிடைச்ச நன்மைகளை, இப்போ பொய்யா ஒரு விஷயத்த டாக்டருக்கு இயற்றி சொல்லி நாங்க சொல்லல. இப்படியான விஷயங்களை அந்த தையீட்டில 2 பேர் சொன்ன விஷயம் இன்றைக்கு பாருங்க, கயந்திரகுமார் இப்ப டக்ளஸ் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இந்த கையெட்டி விகாரைக்கு. நானும் பாரன் இடிக்கிறதுக்கு பாருங்க எப்படி எல்லாம் இந்த கள்ளர் அர்ச்சனா தெளிவா சொல்லி இருக்கிறார். இது இவங்களை அரசியல் ஆக்குறாங்க. இந்த அரசியல் ஆக்குறதால அந்த 17 பேருக்கும் காணி போகாது. அப்ப அது இப்ப சனத்திட்ட ரீச் ஆயிட்டு தானே. மற்றது இப்ப ஆர் என்ன பேட்டி கொடுத்தாலும் சனம் அதை ஃபில்டர் பண்ண தெரிஞ்சிட்டுது. இப்ப அந்த ஊடக மையத்துல அந்த பிள்ளை கதைக்குதுன்னு சொன்னா, அந்த பிள்ளை எவ்வளவு சட்டங்கள் இன்னெல்லாம் கதைக்குன்னு சொன்னா அது ஆறால ஃபீட் பண்ணப்பட்டிருக்குன்றத சனம் விளங்குது. இப்ப நாங்கள் விளங்குறோம், நாங்கள் சாதாரண மக்கள் தான், நாங்க ஒன்றும் பெரிய படிச்சாக்கள் இல்லை. அப்ப அந்த பிள்ளைக்கு என்னன்னு இந்த சட்டம் தெரியும், என்ன தெரியும்னு சொன்னால் அதை எழுதி கொடுத்துட்டு போய் கதை என்று சொல்லியிருக்கு அந்த பிள்ளைக்கு.
விளங்கிச்சா? அது அப்ப தெரியுது நாங்கள் அதை விளங்குறோம். இது அரசியல் நோக்கத்துக்காண்டி ஆடினம்ன்றதையும் அர்ச்சுனா இந்த விஷயத்துல எங்க போய் நிக்கிறார், அவர் என்ன சொன்னார், அவர் எங்க போய் நிக்கிறார், கடைசியா அவற்ற பக்கம்தான் வந்து எல்லாம் நடக்க போகுதுன்ற வந்து சனன் தெளிவா விளங்கி இருக்குது. இல்ல அண்ணா, இப்ப எதிர்வீரன்னா நீங்கள் அக்கா நீங்க ரெண்டு பேரும் சொல்ற விஷயம் ஓகே. நானும் என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள் அங்க வந்து எங்கட செயற்பாட்டால சில விஷயங்களை காட்ட வேண்டி இருக்கு அண்ணன். இப்ப ஒரு பொய்யான வதந்திய ஒரு கள்ளருக்கே இவ்வளவு விளம்பரங்களை செய்ய முடியுமா இருந்தா, நன்மை செய்யறவனை பற்றி உண்மையை பற்றி நாங்கள் ஏன் இவ்வளவு விளம்பரம் செய்ய இயலாதுன்றதுதான் என்ற கேள்வி அக்கா. அப்ப நாங்க பிள்ளையா விளங்கிக் கொள்ளக்கூடாது. இப்ப நாங்க வெளிநாட்டுல இருந்து இந்த கேள்வியை கேட்கிறோம்ன்றது வந்து எங்கட இயலாம தான் நாங்க அதை ஏற்றுக்கொள்றோம். நான் ஓப்பனாவே சொல்றேன், அர்ச்சுனாக்கு நடக்கிற சில விஷயம். அர்ச்சுனா வந்து இன்றைக்கு பாராளுமன்றத்துல நீ ஒரு மென்டல் டிசார்டர் சொன்னதையும் தாண்டி போய்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அதை பயன்படுத்த அந்த மெடிக்கல் மாஃபியா வந்து பொலிட்டீஷியனுக்கும் எல்லாருக்கும் சொல்லி நீ பைத்தியம் என்று சொல்றதால ஒரு ஆள் எவ்வளவுக்கு சைக்காலஜிக்கலா உடைஞ்சு போவாருன்றது ஒரு டாக்டர்ஸா இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனா அந்த ஊசி அந்த ஊசி வந்து அர்ச்சுனாக்கு ஒர்க் பண்ணுது இல்ல. நீ என்னத்த சொன்னாலும் அர்ச்சுனா அந்த கட்டத்தை தாண்டிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். கடந்து போயிட்டார் அவர். அதை நெச்சு மனம் தழும்பி அவர் ஒரு என்ன சொல்ற மனநிலை அவர் ஒரு ஸ்டேபிள் இல்லாம இருந்த ஒரு கட்டம் நாங்கள் அவதானிச்சிருக்கிறோம் இது அல்ல. பட் ஆனா இப்ப அதை கடந்து போயிட்டார். நாங்கள் கூட அவர் அப்படி பேசினா சிம்பிளா கடந்து போறோம். இது ஒரு தெரிவினை, ஒரு தூண்டலுக்கு ஏற்ற துளங்க யாரும் ஒரு ஆள் தூண்டி விட்டுருக்கான், இவ துளங்கினவன்றதை நாங்கள் விளங்கி கொண்டு போறோம். ஆனா நாங்கள் எதிர்த்து கதைக்கிற அளவுக்கு ஏலும் இப்ப நாங்கள் அதை தாண்டி போயிட்டோம். மற்ற எல்லாராலையும் அந்த மனநிலைக்கு வருமானம் வருவினம் கட்டாயம் வருவினம். இந்த 27,000 பேர் ஓட் பண்ணினாலும் இன்றைக்கு 27,000 பேரும் வந்து அது எப்ப தங்களோட பவர் வருதோ அப்ப காட்டிட்டு போகலாம். நானே கேட்டுன்னா ஒரு ஆள் ஒழுங்கு பண்றேன்னு கதைச்சுன்னா அதை பத்தியும் கதையுங்கோ கட்டாயம் தேவை. ஒரு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்க டிரைவிங் செய்ய கஷ்டம். சரியா விளங்கல அந்த அடைச்சிருச்சு வருது. நீங்க இப்ப கேட்க பாருங்கண்ணா. அவர் டிரைவரை அப்பாயின்மெண்ட் பண்றதுக்குரிய பாராளுமன்றத்தில் இதெல்லாம் கொடுத்திருக்கிறார். பட் இவ பே பண்ணாதபடியால் அவர் சேவைக்கு இன்னும் வரையில. ரைட். அப்ப இவ பே பண்ற சந்தர்ப்பத்துல வந்து அவர் அந்த டிரைவரை வச்சு அவர் ஓடுவார். இப்ப கடனுக்கு வந்து ஓடுன்னு சொல்லி அவர் சொல்லல தானே. நானும் ஒரு கண்டக்ட் போட்டு நான் நம்பிக்கையான ஒரு ஆள் அதோட பார்த்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. பர்சனலா நான் போட்டேன். நான் அந்த உதவிகள் ஒரு இல்ல நாங்கள் வந்து சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னான்னு, இப்ப டிரைவர் மற்றது அவரோட கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம் அவர் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இப்ப அந்த முதுகில குத்துறது துரோகியாரண்டி இனம் காண வேண்டி இருக்கு. ஆனா ஆதரவளிக்கிற மக்கள் கூட்டம்ன்றது வேற. அத வந்து நாங்க ஈஸியா வெளியே இருந்தே உருவாக்கி கொள்ளலாம். இப்ப ஒரு யூடியூபர் மாதிரி 2-3 பேர் முதல் இருந்தவங்க டாக்டர் செய்யற எல்லா நல்ல விஷயத்தையும் எடுத்து போட்டவங்க பிறகு காசை வாங்கினாங்க, அவருக்கு எதிராகவே முரண்பாடா போட தொடங்கிட்டாங்க. அப்ப அவங்க காசு இறக்கிறதுக்கு எவ்வளவு எதுக்கும் ரெடி ஆயிருக்கணும் சொன்னா காலங்காலமா பிரிஞ்சிருந்த டக்ளஸும் சிறிதரனுமே இன்றைக்கு அர்ச்சுனாவை முடிக்கிறதுக்காக ஒன்று சேர்றாங்களே என்ன. அது வெளிப்படையாவே மக்களுக்கு விளங்குதுதானே. ஆனா அர்ச்சுனாண்ட பிராக்டிக்கலா இந்த விஹார சம்பந்தமான அர்ச்சுனாண்ட ஒரு பிராக்டிக்கல் டிசிஷன் வந்து அதான் ஃபைனலைஸ் ஆக போகுது. ஸ்ரீலங்காவில இருந்து வந்து டீச்சருக்கும் மற்ற சகோதரனுக்கும் வணக்கம். நான் என்ன மக்கள் வணக்கம். என்னென்றால் மக்களுக்கு தெளிவு வந்துட்டு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இன்னும் தெளிவடையாதவர்கள் இந்த வயசு போனாக்கள் படிக்க முட்டாள்கள் எல்லாம் இருக்கிறோம். இன்றைக்கு நான் இப்போ ஒரு பின்னேறம் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு வயசானவர் போடுறவர் அந்த யூடியூப்ல அவர் கதைச்சிருக்கிறார். அந்த மக்கள் வந்து என்ன கேஸ் போட்டிருக்கன்னு சொல்லினா
சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கன்னு சொல்லி இனமே இவர் போய் எல்லாம் முந்தி கதைக்கிறார் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கிறார். அந்த சகோதரி அன்றைக்கு ஐபிசியில வந்து காணி கொடுத்திருந்தவர். அதுல வந்து அந்த காணிக்குரிய சகோதரின்னு சொல்லி அவ சொல்லுறா, நாங்கள் சட்ட நடவடிக்கை எதுவும் எடுக்கலன்னு சொல்ல. அதான் உண்மை. ரெண்டதை சொல்லியே இந்த சனம் எங்கட இந்த வயசானவர், அவர் ஒரு வயசானவர், இன்றைக்கு ஒரு 22 வயசு படியும் கதைச்சா வேற விஷயம். அதை வந்து சரியா பார்க்கலன்னு சொல்லலாம். ஒரு யூடியூப்ல நீங்க வயசானவரோ அவர் ஆறால இயக்கப்படுறாருன்றது எனக்கு கொஞ்சம் முக்கியம். இப்ப நீங்கள் உங்க லண்டன்ல இருக்கிறார்களே தெரியும், நான் அந்த லண்டன் பார்லிமெண்ட் விஷயத்தை சொல்லணும். லண்டன் பார்லிமெண்ட்ல வந்து எலெக்ஷன் டைம்ல வந்து மியூட் ஆயிட்டேன். இல்ல இன்னொரு விஷயம் இருக்குது. நான் பல வயசான ஆக்களோட நான் கூட ஆக்களோட மூவ் பண்றது கூட எங்களுக்கு என்ன இவற்ற ஹஸ்பண்ட் தொழிலாள. அப்ப ஒரு கொள்கையோட இருக்கணும், வீட்டுக்குத்தான் நாங்க சாவு முறையும் போட் போடுவோம். அப்ப அவை சொல்றதெல்லாம் வேத மந்திரம் வந்து நினைச்சு கொண்டு இருக்கிற கொஞ்சம் கூட்டத்தை நாங்க மாத்துறதுக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். அப்ப அவையல் விளங்குது இல்லையா, மற்ற சொன்னதை கூட யதார்த்தமா சிந்திக்கிற இது இல்லையா, புத்தி இல்லையா அவைகளுக்கு? அந்த சுயமா சிந்திக்கிற ஆக்கள் இல்ல. அவை சொல்றதுதான் எல்லாம் சரியன்று நினைச்சு ஒரு அந்த வட்டத்துக்குள்ள மாயைக்குள்ள இருக்கணும். அவைகள் அதுக்குள்ள வெளியில இந்த எடுக்கிற சரியா போராடுறான். நீங்க நம்ப மாட்டீங்க, நெல்லியடி கரவட்டி நான் நின்ற நாள் ஒரு கிட்டத்தட்ட கன நாள் அவையால் சொல்லிச்சு நாங்க வீட்டுக்குத்தான் போடுவோம். கடைசியா இப்ப சொல்லிடும், ஐயோ அச்சு நாங்க போட்டிருக்கலாம் என்ன டீச்சர். நான் சொன்னேன் அது உங்களோட தவறு, நாங்க ஒண்ணும் செய்யல, நாங்க எவ்வளவு தடவை சொன்னோம் உங்களுக்கு. அப்படி சில பேரு ஆனா வந்து இந்த கட்டத்துல நாங்க கை கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் அவர் எங்களுக்காண்டி நிக்கிற ஒரு ஆள், எங்களுக்காண்டித்தான் ஊழல வெளியில கொண்டு வந்தாள். எங்கட மக்கள் தான் அதால எவ்வளவோ பயன்பெறினோம். அடித்தட்டு மக்கள் வந்து இன்றைக்கு பணம் இல்லாத ஒரு நாள் கூலி தொழிலாளி வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் காட்ட இல்லாத மக்கள் வந்து இன்றைக்கு வந்து பிரதான போதனா வைத்தியசாலையில ஒழுங்கான பயணப்படுறதுக்கு அவர் தான் வழிகோலி இருக்கிறார். இந்த டாக்டர் மேர் ஒழுங்கா அவர் தான் வழிகோலி இருக்கிறார். அந்த நன்றிக்கு இப்ப இவ்வளவு பேர் இன்றைக்கு அரசியல்வாதிகள் கூட பயப்படுறதுக்கு காரணம் தங்கட ஊழலை வந்து தாங்கள் ஊழல் செய்யலாமல் இருக்கேன்றதுக்கு தான் இன்றைக்கு அர்ஜுனாக்கு போட்டு அடிக்கணுமே தவிர இன்றைக்கு அரசாங்கம் வந்து எங்கட பிடிக்குது, எங்கட பெரும்பான்மையினம் வந்து எங்கட இதை வந்து இதண்ட போகுதுன்னு சொல்லி அவையண்ட கட்சி வெளில போகுது, அதை பத்தி யோசிக்கணும் இல்லை. அப்ப நாங்கள் தான் இந்த யதார்த்தத்தை புரிஞ்சு கொண்ட நாங்கள் தான் இந்த மக்களுக்கு இதை விளங்கப்படுத்தணும். அதைத்தான் நான் அந்த ஜோதனன் சொன்னவர், அதைத்தான் நான் சரி விளங்குது. நீங்க அதை தெளிவு விட்டோம் வைக்கி, அதுதான் மெயின். இவைக்கு தெளிவு எங்களால இயன்ற இப்ப இதுலயே இயங்குற தளங்கள் அர்ஜுனா டாக்டருக்கு ஆதரவா எத்தனையோ தளங்கள் இயங்குது. 1-2 தளங்கள் அந்த அது வந்து விசற்பூத்தாடுற தளங்கள் அது சென்ற வேலையைத்தானே செய்யும், அதுகள் செய்து கொண்டு இருக்குதுகள். ஆனால் வந்து இந்த மக்கள் வந்து உண்மையிலே அங்க இருக்கிற மக்கள் தான் இதால பயன்படுறீங்க. இந்த டாக்டர்ன்ற ஊழல்ல வெளியில கொண்டதுனால பயன்படுறது நீங்கள் தான். அப்ப நீங்க தான் இந்த கட்டத்துல வந்து அவருக்கு ஆதரவான கருத்துக்களையும் உங்களோட யதார்த்தமான கருத்துக்களையும் சொல்லணும். இன்றைக்கு விகார இடிக்கப்பட்டு ஒரு பிரச்சனை வந்தால் இது ஒருத்தருக்குமே விருப்பம் இல்லை. ஆனால் இவ வந்து விளங்கியும் விளங்காத மாதிரி நடிச்சு கொண்டிருக்கிறான். உண்மை தங்கச்சி. ஒரு நிமிஷம், நான் இன்றைக்கு ஒரு 10 சிங்களோட கதைச்சேன்னா நான் ஹோட்டல் வலம்புரியில நிக்கிறேன், மன்னிக்கோணும் பேர் சொல்றது சரியில்லை நினைக்கிறேன், பிரச்சனை இல்லை. அப்ப அவைகளுக்கு நான் விளங்கப்படுத்தினேன், நம்புங்க. காலையில சிங்களத்துல சொன்னேன், நீங்கள் இந்த பிரச்சனைகளால முடிவு வேணும்னு நினைக்கிறீங்களா, இது இடிக்கிறத பத்தி என்ன யோசிக்கிறீங்க, இடிக்கலாமா, எவ்வளவு நான் கதைச்சிருந்தேன். உண்மையை சொல்றேன், நான் சொன்னேன் நாங்கள் இந்த தென்பகுதியில நான் மொரட்டுவையில இருக்கல சிங்கள ஒரே சகோதர இனத்தோடு ஒரே பெட்ல படுத்தெழும்பினாங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்க வந்து போறீங்க கும்பிடுறீங்க, அடாத்தா தான் கட்டினது, சத்தியமா சொன்னா நம்பினா நம்புங்க, அடாத்தா தான் கட்டப்பட்டிருக்கு. இருந்தாலும் ஒரு வணக்க ஸ்தலத்தை இடிக்கிறது எங்களுக்கு அது தாங்கல, அது எங்களுக்கு தாங்க முடியாத ஒரு விஷயம். ஆனபடியா இங்க சில விஷயங்கள் இப்படி பிழையா நடக்கிறதுன்றத நீங்க அங்க போய் சொல்லணும் உங்களோட பக்கத்துல தென்பகுதியில. இதே நான் இடிக்கிறதுக்கு நாங்க நல்ல தமிழ் உணர்வு எங்களுக்கு இருக்குது, இருந்தாலும் ஒரு வணக்கஸ்தலம் இடிக்கிறத நாங்க ஏற்றுக்கொள்ள இல்லை, இதை போய் சொல்லுங்க. ஆனா அடாத்தான் கட்டி இருக்குது, இனிமே கட்டுறதுக்கு இங்க நாங்கள் சம்மதிக்க மாட்டோம், பிழைதானே, ஏற்றுக்கொள்றீங்க, பிழைதான். அப்ப நான் சொல்ல உங்களோட ஆமுத்துருவையே சொல்றேன். அப்ப நீங்கள் இதை பற்றி யோசிச்சு பாருங்க, எங்கட மக்கள் எவ்வளவு இத ஒரு அரசியல் ஆக்காமல்
உண்மை நிலைமையா புரிஞ்சு நடக்க வேணும். எந்த இது என்னடா எந்த விதத்திலையும் அர்ச்சுனா மூச்சு விட்டாலும் பிரச்சனை. எங்க கொண்டு அர்ச்சுனா அமர்த்தலாம். இன்றைக்கு நான் ஹாஸ்பிட்டல் சிங்கள மக்களை ஏற்றுக்கொண்டுச்சினான். நான் சொன்னேன் ரெண்டு நாளைக்கு முன்ன ஒரு சிங்கள பிள்ளை இங்க சகோதர இனத்தை ரேப் பண்ணப்பட்டது சிங்கள ஆளால. அது நல்ல வேலைக்கு மாறி கதைய யூடியூபர்ஸும் அவனும் போட்டிருப்பான். கடவுளேன்னு அது தமிழ் மக்கள்லாம் கண்டுபிடிச்சது. அப்ப அதுல நடந்த சம்பவம் வந்து நான் இவைக்கு சொன்னேன், உங்களோட பிள்ளைல நீங்க பாதுகாப்பா வச்சிருக்கோம். எங்களுக்கு பொம்பளை பிள்ளைகள் இருக்கு, வந்த இடத்துல தண்ணி வேண்டி குடிக்க, அது எல்லா விஷயமே நாங்கள் ஒரு சகோதரங்கள் மாதிரி சமாளிச்சு கொண்டு போகணும். இன்னொரு யுத்தம் பாரத யாரும் விரும்பல. இந்த நீங்க விஹாரிய உடைக்கிறதால 2 இன மக்களுக்கு மோதல் வரும். இன்னும் உயிரிழப்புகள் வேணுமா எங்களுக்கு? வணக்கம் 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 அக்கா. அக்கா வணக்கம். புதிய கருத்து உண்டு. இதுல 98 பேர் நிக்கணும். அதோட இதுல வந்து மேலதிகமா இதுல ஏறி நிக்கிற ஆட்களை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது. ஆனா என்ன வேண்டால் பிரச்சனை என்னென்றால் இதுவரை காலமும் நான் சொல்லுவதை நீ கேட்டுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள், அடி பிரச்சனை இல்லை. வணக்கம். நீங்க எம்ஏ ப்ரோ தானே? இதுவரை என்னண்டு நீங்க எம்ஏ ப்ரோவா? எம்ஏ ப்ரோவா? யார் அது? சரி சரி, நீங்க கதைங்க. ஓகே. இதுவரை காலமும் நீங்கள் வந்து இந்த தளத்தில் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இது என்ன ஏதாவது ஆக்கப்பூர்வமான செயல் பண்ணியிருக்கிறீங்களா? உரித்த வெங்காயத்தை மீண்டும் உரித்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரதர்? இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? சொல்லுங்க. நீங்க யாழ்ப்பாணத்துல உரிக்கிறீங்களா வெங்காயம்? வெளிநாட்டுல உரிக்கிறீங்களா? நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க? அண்ணா விடுங்க அண்ணா. இவருக்கு பதில் சொல்ல தேவையில்லை. பதில் சொல்லாம் விடுறதுதான் இவருக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி. நீங்க கதைச்ச கதையை நீங்களா இறங்கி போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது மரியாதை. போங்க. இங்க இருந்து நீங்க கூவிட்டு இருக்காதீங்க. இடத்தை காலி பண்ணுங்க. உங்களோட மரியாதையை நீங்க கெடுக்காதீங்க. வருவானு அவங்களுக்கு நாங்க பதில் சொல்லிட்டு இருக்கோம். கணக்கெடுக்கிறதுல விடுங்க, அவரை பெருசுபடுத்துவோம். அக்கா நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. அக்கா சொல்ல வந்தது எதுக்கு ஏத்துறீங்க? அப்படிப்பட்ட ஆக்களை ஐயோ நீங்க ஏனையா அவரால சண்டை பிடிக்கிறீங்க? அவர் ஒரு ஆளே இல்ல. அவர் விஷயத்தை விட்டு அந்த அக்கா கதைக்க விடுங்க ப்ளீஸ். கிட்டத்தட்ட ஒரு 10 சகோதர இன மக்களோட வயசானவை, இளம் பிள்ளை, யூனிவர்சிட்டியில இருக்கிற பிள்ளை எல்லாரோட கதைச்சு அவையால் அதை அக்செப்ட் பண்ணிட்டு நான் சொன்னேன், நீங்க போய் தென்பகுதியில சொல்லுங்க. இந்த சம்பிக்க ரணவக்ரா இருக்கலாம், அனுரகுமார திசாநாயக்கா இருக்கலாம், மன்னிக்கோடன் நான் பெருந்தன்மையை சொல்லல, எல்லாரும் மீட்டிங் வச்சு 85ஆம் ஆண்டு நாங்க அங்க எல்லாரும் இந்த கூட்டங்கள் எல்லாம் பார்த்துருக்கிறோம். எல்லாமே நாங்க பிராக்டிக்கலா பார்த்தாக்கள். இன்றைக்கு எனக்கு 59 வயசு. ஆனா அதால நான் சொன்னேன், நீங்க இது நான் பயத்துல சொல்ல இல்லை, எத்தனையோ எல்லாம் நாங்க கடந்து வந்துட்டோம். ஆனா யதார்த்தத்தை சிந்தியுங்கோ, நீங்களும் வாங்கோ, கும்பிடுங்கோ. எங்கட சிவபெருமா எங்கட சமயம் உங்களோட சமயத்துக்குள்ளேயும் வேறுபாடுகள் இல்லை, எல்லாம் கும்பிடுங்க. ஆனா அடாத்தா ஒரு காணிக்குலதான் இது கட்டப்பட்டிருக்காது. ஆனா கட்டி முடிச்சாச்சு. இது உடைக்க இல்லாது. உடைக்கிறதுக்கு எங்கட தமிழ் மக்கள், உண்மையான தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் உடைக்கிறதுக்கு. அதை நீங்க அங்க சொல்லுங்க உங்களோட ஆக்களுக்கும். இது பப்ளிக்கா போய்கொண்டிருக்குது. இதை நல்ல உள்ளவே இதை உடைக்கிறது சம்மதிக்க மாட்டோம். இது அரசியல் ஆக்குறாங்க. அனுரகுமாராவை பெருட்டுறதுக்கும் இதுக்குள்ள பெரிய சதி வேலையும் ஒன்று பயன்படுத்தப்பட்டது. இந்த விஹாரியை பயன்படுத்தின்றதை நான் பப்ளிக்கா சொன்னேன். அரசாங்கத்தை அதான் மெயின். இங்க அரசாங்கத்தை பிரட்டுறதுக்கும் பெரிய 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 பெருச்சாளிகள் இறங்கி இருக்கு. இதுக்குள்ள அர்ச்சுனாவை டம்ப் பண்றதுக்கும் இறங்கி இருக்கு. எல்லாரும் சேர்ந்து இது ஒரு அரசியலாகி கொண்டு இருக்கிறேன் இப்ப. அதால தெளிவாயிட்டு அதில் தேங்க்யூ வந்துட்டு போச்சுது. உண்மையா சொல்றேன், காலையில இன்றைக்கு நடந்த சம்பவம். நான் வெளிக்கிட்டு குளிச்சுட்டு வெளியில போய் சாமி கும்பிட்டுட்டு சூரியனை பார்த்து கும்பிட்டுட்டு அவையோட கதைச்ச கதை. உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. நீங்க இவ்வளவு இதா கதைக்கிறீங்க, ஆளுமையாயும் அர்ஜுனாக்கு சப்போர்ட் ஆகி நீங்க கதைக்கிறீங்க, ஏன் இவ்வளவு காலமும் எங்களோட இணையாம இருக்கிறீங்க? இல்லன்னா இவங்க ஸ்டார்ட்ல இருந்தே இவங்க எங்களோட சேர்ந்து வேலை பார்த்தவங்க தான். இல்ல அது சரி. இப்ப நான் கேக்குறேன், இப்ப உங்களுக்கு இந்த தெரியும் தான் இங்க தளம் இருக்கிறது வந்து கதை அதான் இப்ப கூட்டிட்டு வந்திருக்கேன். அக்கா நீங்க டீச்சர், நீங்க அந்த இந்து காலேஜ்ல அந்த
டாக்டர் போய் அந்த விளையாடிட்டு நிக்கல இந்த பேப்பர் பேட்டி எடுக்கல நீங்க பக்கத்துல நின்னீங்களா? இந்த கையால தடுத்து அந்த இப்படி எல்லாம் ஹெகலிய ரம்புகளை அமைச்சர் எதிர்த்து கிடைக்க கூட அச்சுனா நிப்பாட்டுங்க கொண்டு ஏசினால் நான் தான் ஓகே ஓகே அந்த யூடியூப் நீங்க இந்த சொல்லாதீங்க வழக்குகளுக்கு மேல வழக்குகள் தடுத்து நீங்க என்ன ஐயா வழக்குகளுக்கு மேல வழக்குகளை தேட போறீங்களா? யூடியூபுக்கு ஏசி தான் செய்த அந்த பர்பிள் கலர் இதோட நின்றது நான் தான். ஓகே நான் நீங்க சொல்லும் போதே கேட்கணும்னு நினைக்கிறேன். நல்ல நல்ல விஷயம்க்கா. நீங்க உடனுடனே அதுல வந்து நீங்க பாதுகாப்பா நிக்கிறது நல்ல விஷயம். நீங்க மேலும் அங்க இருக்கிற நிலவரங்களை பார்த்து அவருக்கு உறுதுணையா இருக்கணும்ன்றதான் எங்களோட வேண்டுகோள். எனக்கு என்னன்னா நான் கொழும்புலதான் இருக்கிறது. இந்த இவ ஹஸ்பண்ட தொழில் நிமித்தம் யாழ்ப்பாணத்துக்கு இப்ப அடிக்கடி வர தொடங்கிட்டேன். அதனால வார பொழுது இந்த மேக்சிமம் எல்லாமே இந்த வேலையை நான் செய்வேன், அவர் தந்த வேலையை செய்வார். அவருக்கு நான் சப்போர்ட்டா இருக்கணும். இரண்டா அவர் ஹார்ட் பேஷண்ட், ஸ்ட்ரோக் வந்தவர். அதனால நான் என்னுடைய அந்த இடைவேளைக்குள்ள இந்த வேலைகளுக்கு போறேன். நான் அதை ஒரே ஒரு நாள் தான் கிளர்ச்சி போனேன். மற்றபடி போன்ல என்னால என்ன செய்யணுமோ எல்லாரோடும் தொடர்பு கொண்டு இன்றைக்கு வரையும் செய்து கொண்டிருக்கிறேன். யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஒரு நாளை தான் சாகுறேன். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்களும் பார்த்தீங்கன்னா டாக்டரோட தீவிர ஆதரவாளர். ஸ்டார்டிங்லேருந்து இவங்க எங்களோட சேர்ந்து வேலை பார்த்தவங்க. எங்களோட வாகனத்தில் வந்து பிரச்சாரத்துலேருந்து நிறைய விஷயங்கள் இவங்களும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு அக்கா. நல்ல விஷயம். நன்றி நன்றி உங்களோட ஆதரவுக்கு. நீங்கள் தொடர்ந்து செய்யும். நான் ஒரு பெருமைக்கு சொல்ல இல்ல, இது ஒவ்வொரு தமிழ் உணர்வாளருடைய கடமை. எனக்கும் பிள்ளை இருக்கு, எனக்கும் பயம் இருக்கலாம், எனக்கும் பாதுகாப்பு வேணும் என்று கேட்கலாம். அப்படி நினைச்சோம்டா இன்றைக்கு நான் இப்பதான் நான் நடந்து வந்தேன் ஹாஸ்பிட்டல் ரோட்டால பார்த்து கொண்டு வரணும்ட்டு முன்னுக்கு அந்த கேசி இருக்கா போய் இவர் நானும் போயிட்டு அதை நடந்து வரைக அர்ஜுனா டாக்டர் வந்த பிற இந்த தமிழ் மக்கள் யாழ்ப்பாணத்து மக்கள் நாங்க ஒரே ஒரு தடவை நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனேன்னா அதை பற்றி கதைக்கிறேன். எவ்வளவு மாற்றம் இருக்குன்றது இந்த யாழ்ப்பாணத்து மக்கள் பார்க்கணும். போர்டெல்லாம் மினுங்குது இப்ப 2A 2B என்ன சிஸ்டமேட்டிக் கொழும்புல இருக்கிற அதே ஸ்டைல்ல இப்ப எப்படி வந்துச்சுன்னு கேக்குறேன். இந்த மக்கள் தான் இதை புரியணும். எவ்வளவு மாற்றம் டாக்டர் கதைச்சபடியா வந்திருக்கு. இவ்வளவும் அவர் வெளியில கொண்டு வந்து கேட்டுக்கு இப்படி அப்படி இப்படி ஒவ்வொன்றும் இப்ப பயத்துல நடுங்கி சத்தியம் செய்யறாரு. பாப்பட்டமா சொல்றேன் பயந்து ஒவ்வொரு செக்யூரிட்டியும் மாற்றப்பட்டிருக்கு. காவலாளி ஒவ்வொருத்தரும் மாத்தப்பட்டிருக்கு. பழைய காவலாளி இல்ல. என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஃபர்ஸ்டா நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போனேன். ஆனா பேர் சொல்ல விரும்பல. சொந்தக்கார டாக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தபடியா ஃபர்ஸ்டுக்கு எடுத்தாச்சுது. ஆனா எனக்கு ஏசினவன் அந்த செக்யூரிட்டி நான் திருப்பி சிங்களத்துலாம் கதைப்பேன். நினைப்பேன் பொட்டு வைக்க மாட்டேன், மன்னிக்கணும். எனக்கு என்ன இந்த அடாவடி கூடுற இடங்கள்ல நான் அந்த பொட்டு பயத்திலயும் இருக்க இல்லை. ஒரு நாள் போக நானும் மகளும் தான் ஹஸ்பண்டை வச்சு பாக்குறேன். விடையில அது நான் சொன்னேன் அப்ப இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இல்ல பிரைவேட் நீ விட இல்லாட்டி அப்படி நான் சாப்பாடு கொண்டு போறேன் என் ஹஸ்பண்ட் போன் பண்ணட்டான் டிரெக்டர் இருக்கேன் சிங்களத்துல. அப்ப சிங்களம் நினைச்சிட்டான் மாமா கோல்கரன்னு தமாசம் ஒன்னாத கத்தாக்குறேன் நீ என்னதான் கதை பண்ண தங்கச்சி பண்ணிக்கோணும். எனக்கு என்ன இந்த ஹஸ்பண்டுக்கு நானும் பிள்ளையும் தான் சாப்பாடு கொண்டு போறேன் மாறி எந்த பொம்பளை பிள்ளை நானும் தான் பாக்குறேன். அப்ப அடுத்த தரம் வந்தார் என்ன ஒரு மாதிரி நான் எந்த ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு டைம் தான் கொண்டு போறேன். டைம் பிழைச்சு கொண்டு போயில்லையே, அதுல ஒரு நிமிஷம் முந்தி பிந்தி இல்லையே. இல்ல அடிக்கடி போய் வாரீங்க, அது உனக்கு தேவையில்லை. நீயே அடிக்கடி போற வர எனக்கு உங்க டைமுக்குள்ள நான் ரூல்ஸின் படி போறேன். அப்படி அந்த எனக்கு அதுக்கப்புறம் நான் சரியான கொஞ்சம் பிறகுதான் டாக்டர்ஸோட கொஞ்சம் கதைச்சிருந்தேன். நாங்க கொழும்புல இருந்து வந்துட்டு திடீரெண்டு ஹார்ட் அட்டாக் வந்தது. அவருக்கு இந்த மாதிரி இவன் போக வர கேட்கிறான்னு நாங்க ஹோட்டல்ல இருந்து வாரோம். வீடும் இல்லை எங்களுக்கு. உண்மையில எங்களுக்கு யாழ்ப்பாணத்துல வீடு இல்லை. 59ஆம் ஆண்டு நாங்க போனோம் நாங்கள் யாழ்ப்பாணத்தை விட்டு. அப்ப நாங்க இவ்வளவுக்குள்ள டென்ஷன்ல இருக்கிறோம். பொம்பளை பிள்ளை நானும் என்ன அவ்வளவு ஒரு கோரமான ஒரு செக்யூரிட்டி. இப்ப அப்படி இல்லை. நான் இன்றைக்கு நடந்து வந்தேன் அதில் பார்க்கணும்ட்டு. அவ்வளவு அந்த போற வாரையோட கதைக்கு நம்ம எவ்வளவு மாறி இருக்கிறேன். எப்படி மாறிச்சுன்னு இந்த மக்கள் உணர்றோம். ஒருத்தன் போய் சிறைக்குள்ள இருந்து ஒருத்தன் வந்து சித்திரவதைப்படுத்து எல்லாம் செய்ய மற்றவன் அனுபவிக்கிறது தான் எங்களோட மக்கள் இருக்கிறேன். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு டிக்கெட் ஷோ முடிஞ்சு நான் இவர் இந்தியன் ப்ரோக்ராம்ஸ் அப்ப அந்த காசு இதுல முனிசிபல்ல எடுக்கிறதுக்கு நான் ஒரு 10 தரம் அலைஞ்சு நான் கடைசியா கேட்டேன் நீங்க தருவீங்களா தர மாட்டீங்களாடு. ஐயோ அர்ச்சுனா மாதிரி இருக்குன்னு
சரியா? நான் லெட்டர் எழுதி கொடுத்தேன், கரையிலமா கமிஷனர்கிட்ட போங்க. அப்படி எல்லாமே போனை பார்த்து கொண்டு இருக்காங்க. எல்லாம் போன் உலகம். அவைகளுக்கு சம்பளம் வருது. நாங்களும் தான் இந்த கவர்மெண்ட் சர்வன்ஸ். எல்லாரையும் நான் குற்றம் சொல்லல. அப்ப அங்க அவருக்கு வந்து காசு கொடுத்தா அந்த 1 லட்சம் எனக்கு உடனே எடுத்திருக்கலாம். நான் கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்கறதே இல்லை ஒரு காலம். எல்லா இடம் ஊழல் இருக்கு. யாரும் கேட்க மாட்டாங்க. எனக்கு என்னன்னுட்டு போறது தானே 100க்கு 90 வீதம். ஏன் எனக்கு இந்த வம்பு? தேவையில்லாத வம்புக்குள்ள போய் எனக்கு மரியாதை கிடையாது. என்னட்டே கேட்ட வேன் டீச்சர், நீங்க தேவையில்லாம அச்சுனாக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க. அவனே ஒரு பைத்தியக்காரன். நான் சொன்ன இந்த வார்த்தை மட்டும் எனக்கு முன்னால வைக்க வேண்டாம். அதை நீங்க உங்களோட பிள்ளைகளா இப்படி கதைப்பீங்களான்னு கேட்டாங்க. உங்களோட வீட்டு ஒரு பிள்ளை இந்த மாதிரி அனுபவிச்சா நீங்க பார்க்கொண்டு இருப்பீங்களா? என்னுடைய கேள்வி இதுதான் மக்கள்கிட்ட. உங்களோட தம்பி, உங்களோட அண்ணா, உங்களோட பிள்ளை இப்படி செய்தால் நீங்க ஏற்றுக்கொள்ளுவீங்களா? உங்களோட பிள்ளைக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தால் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுவீங்களா? இவன் யாரோ ஒத்தப்போ பிள்ளை தானேன்னு தானே இருக்கிறீங்க. யாரோ பெத்து விட்டுருக்கான், அனுபவிக்கிறேன். அவனை உள்ளுக்க தள்ளணும். ஆனா அவன் சொல்ற உதவியெல்லாம் எடுத்து தந்தா நாங்க உட்கார்ந்து நல்லா என்ஜாய் பண்ண. ஓகே ரைட், நீங்க கதைங்க. இல்லையாக்கா, அது காலமா கோபம் மக்கள் சரியான அதுக்கு பழக்கப்பட்டுட்டீங்க. சரியா? அதுல இருந்து கொஞ்சம் விடுபடுறது கொஞ்சம் காலம் எடுக்கும். இப்ப அர்ச்சுனா அவர் இப்ப இளமாக்கள் அப்டேட்ல அவர் வரைக்கல. எங்களுடைய ஆக்கள் பழைய ஆக்கள் அவன் இதுல வாழ்ந்ததால அந்த இதுல இருந்து வர்றது கொஞ்சம் காலம் எடுக்கும். எனவே நாங்கள் எங்களால இயன்றதை நாங்கள் செய்து கொண்டிருக்கலாம். ரவுராங் கதைங்க நீங்களா? வணக்கம் வணக்கம். தரத்தில் நிற்கிற அனைத்து தமிழ் இனிய உள்ளங்களுக்கும் ஏரியல் அண்ணன் மற்றும் ஜோந்தன் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். குருணைக்கு ஆயங்கோ நேற்று வர முடியல, வந்துட்டு ஓடிட்டு இன்றைக்கும் இப்போ கார் நேற்று ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்ப ஒரு நிகழ்வு, அப்ப தவிர்க்க முடியாம போயிட்டுது. சரி சரி. இன்றைக்கு இப்பதான் கார் ஓடி போய்கொண்டிருக்கிறேன். உண்மையிலே இப்ப இந்த விஷயத்துல பதிவுகள் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கொண்டு இருந்தேன் நான். இன்றைக்கு இந்த அக்கா சொன்ன மாதிரி தான், இன்றைக்கு உங்களோட குடும்பத்துல நீங்கள் எங்களுக்கு ஒரே ஒரு தம்பி, கடைசி தம்பி. எவ்வளவு கனவோட ஆசையோட அவர் வைத்தியத்துறையில படிச்சு ஒரு நல்ல வைத்தியராக உழைச்சு சமூகத்துல ஒரு சேவையும் செய்து கொண்டு அவர் நல்லா இருக்கொண்டு நினைச்ச காலங்கள் தான் கூட ஒரு தந்தையாக ஒரு அண்ணாவாக நான் இருந்தாலும் அப்பாண்ட மரணத்துக்கு பிறகு சரி, அப்பாண்ட மரணத்துக்கு முதல் சரி, நான் வீட்டில் ஒரு தந்தையாகத்தான் இருந்திருக்கிறேன். அது என்னுடைய குடும்பம் சார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் தெரியும். நாங்கள் அவர் இந்த போராட்டத்தை துவங்கி வைக்கிய ஆரம்ப காலங்களிலேயே அண்ணாவா கதைக்கிறது. ஆரம்ப காலத்திலேயே எனக்கு தெரியும், அவ தெரியும் நம்புறேன். நான் நினைக்கிறவா தான் இருக்கும். அந்த குரல் விஷயத்தை வச்சு கூட நான் யோசிக்கிறேன். உங்களுக்கு ஒரு அனுப்பினான் தெரியும், எனக்கு அவ தெரியும். அப்ப உண்மையிலேயே நாங்கள் அதை தாண்டி நான் எல்லாருக்கும் முழங்கப்படுத்துற விஷயம், அந்தந்த பொறுப்புக்குள்ள போய்க்குள்ளதான் அங்க நடக்கிற அநியாயங்களை பார்த்து கொண்டு ஒரு நாள் ஒரு காலம் பிறகு இருக்க முடியாது. அவனுடைய கோபங்கள், அவனுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் சரியானவை என்றதை அன்றைக்கு என்னுடைய சகோதரங்களுக்கும் இது சார்ந்த உறவுகளுக்கும் செய்து கொண்டு நான் இப்ப வரைக்கும் அவனுக்கு பின்னால்தான் நிற்கிறான். நான் இன்றைக்கும் சொல்றேன், அவன் கை காட்டுற திசையாவை அனைத்தும் சரியாகத்தான் கை காட்டுவான், தவறாக கை காண மாட்டான். இந்த சமூகத்துல எங்களுக்கு கிடைக்கிற சில வரப்பிரசாதங்கள்ல என்னுடைய தம்பி இன்னைக்கு 38 வயசுக்கு பிறகு ஒரு நல்ல சிந்தனையோட, ஆக்கபூர்வமான சிந்தனையோட, இன்றைக்கு எங்களோட மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வியல் கிடைக்கும்ன்ற ஒரு சிந்தனையோடு மட்டும்தான் அவன் போராடி கொண்டிருக்கிறான். இதை தவிர அவனுடைய மனசுல வேறு எந்த சிந்தனையுமே இல்லை. ஆனால் இதை புரிஞ்சு கொள்றதுக்கான காலம்ன்றது வெகு விரைவில் இல்லை. இன்றைக்கு இதுக்கு குளறி கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளும், அனைத்து எதிர்த்தரப்பு சூழலும் தங்களுடைய அரசியல் வாழ்க்கை இனி மக்கள்கிட்ட பலிக்காது. நான் இன்றைக்கும் ஆணைத்தரமா சொல்லி கொண்டு வரேன். அதாவது கொள்கை ரீதியான அரசியல், கொள்கை ரீதியான போராட்டம் 2009 முடிஞ்சுது. ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டாச்சு. அதுக்கு பிறகு அரசியல் பாதை ஒன்று நாங்கள் 15 வருஷமா போய்கொண்டிருக்கிறோம். அதுக்கு முன்னைக்கு 24க்கு பிறகு 24ஓட அந்த அரசியல் பாதையிலேயே நாங்கள் முற்றுமுழுதாக தோல்வி கண்டுட்டோம். இன்றைக்கு நான் சொல்ற விஷயம் உள்ளதான் யதார்த்த அரசியல் தான். இன்றைக்கு யதார்த்த அரசியலின் தந்தை அர்ச்சுனா. இதுதான் என்னுடைய அவசரம், இதுதான் அவனுக்கான மகுடம். நான் கொடுக்குற மகுடம் அதுதான். என்னுடைய தம்பி நான் மகுடம் கொடுத்துதான் ஆவேன். விரும்பினவை கேட்டுக்கொள், விரும்பாதவ நீ யாருக்கு கள்ள ஆக்களுக்கு மகுடம் கொடுக்க போறியோ கொடுத்துக்கொள். ஆனால் இன்றைக்கு யதார்த்த அரசியலின் தந்தை அவன் தான். எது நடைமுறைக்கு சாத்தியமானது, எது எங்களோட வாழ்வியல்ல மக்களுக்கு பிரயோசனமானது, மக்களோட பிரச்சனையை வச்சு அரசியல் செய்யாதீங்கோ. இன்றைக்கு உலக நாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால்
இன்றைக்கு இருக்கிற ஐரோப்பிய நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் மக்களோட பிரச்சனையை வச்சு அரசியல் செய்கிறேல, மக்களோட பிரச்சனையை கொண்டு ஒரு கட்சியும் தங்களுக்கான கொள்கையாக வகுக்கிறேல. ஆனால் எங்கட நாட்டில் மட்டும்தான் மக்களோட பிரச்சனையை வச்சு அரசியல் செய்து கொண்டு காலங்காலமாக நாங்கள் அவையை நம்பி ஏமாந்துட்டோம். இன்றைக்கு நாங்கள் அதை உடைச்சு கொண்டு அர்ச்சனா வந்து இந்த சமூகத்துக்கு ஒரு சிந்தனையை கொண்டு வர ஒரு வைத்தியராக இருந்து கொண்டு அவன் எவ்வளவோ சுகபோக வாழ்க்கையை அனுபவிச்சு கொண்டு இருக்க வேண்டிய நேரத்தில் அவன் இந்த மக்களுக்கான நல்ல அரசியல் தீர்வையும் நல்ல அரசியல் எண்ணங்களையும் யதார்த்த விஷயங்களையும் நேரடியாக களத்தில் இறங்கி அதாவது இன்றைக்கு எல்லாரும் வாய் மூலமான அரசியல் தான் செய்து கொண்டிருக்கிறான். அவன் களத்தில் இறங்கி யதார்த்தரியான அரசியல் செய்து கொண்டிருக்கிறான். எது பிரச்சனையோ அந்த ஸ்பாட்லேயே அவன் நிற்பான். அந்த விஷயத்துல மக்களுக்கு தெளிவுபடுத்துவான். ஒரு குழந்தை கொண்டு என்னத்தை நாங்கள் கொடுக்க போறோம், எப்படி கொடுக்க போறோம்ன்றதுதான் அந்த குழந்தையின் வளர்ப்புல இருக்குது, அந்த குழந்தையின் முன்னேற்றத்துல இருக்குது. அது போன்றுதான் எங்களோட சமூகத்தை முன்னேற்றத்துக்கு வந்திருக்கிற என்னை பொறுத்த வரைக்கும் 24க்கு பிறகு இனி எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு வரம் அவன் மட்டும்தான். அவனை நாங்கள் இனி சரியாக பலப்படுத்தி இந்த மக்களுக்கான சமூக மேம்பாட்டு வாழ்வியலை நாங்கள் கொண்டு போகவில்லை என்று சொன்னால் நாங்கள் இனி எதுவுமே செய்ய இயலாது. நான் திருப்பவும் வலியுறுத்துறேன், 2 அரசியல் தான் இப்ப இருக்குது. பிரதேச அரசியல், வடமாகாண அரசியல். வடக்கில எங்களுக்கான ஆதிக்கத்தையும் எங்களுக்கான தனித்துவத்தை நிரூபிக்கக்கூடிய இந்த ரெண்டு விடயத்துல நாங்கள் திருப்பவும் தேசிய கட்சியையும் இந்த பிச்சைக்காரத்தனமான கள்ள வேட்டிக்காரட்டையும் கொண்டு இந்த அரசியலை கொடுத்து போட்டு நாங்கள் திருப்பவும் ஏமாந்து நிற்க போறோமா? இவ்வளவுதான் கேள்வி. இதுக்கான சிந்தனையை உருவாக்க வேண்டியது இந்த சமூக பொறுப்புள்ள ஊடகங்கள். இன்றைக்கு கணவர் வந்து கேட்கிறேன், நாங்கள் இதில் வெங்காயமா உரிக்கிறோம் என்று. இந்த தளத்துல பங்கு பெற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு உறவுகளுக்கும் நான் இருகரம் கூப்பி நன்றி சொல்றேன். ஏனென்றால் அர்ச்சுனாண்ட பாதைக்கு நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் வித்துட்டு கொண்டிருக்கிறோம். உணர்வுபூர்வமாக, யதார்த்தபூர்வமாக, சிந்தனை ரீதியாக நாங்கள் நல்ல ஒரு பாதையில பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த பாதைக்கான ஏதோ ஒரு கல்லாகவோ சிறு துளியாகவோ இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. அதிலும் குறிப்பாக புலம்பெயர் நாட்டில் இருக்கிற எங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. எங்களால் நாட்டுக்கு போக இயலாது, அங்க நடக்கிற எந்த ஒரு விஷயத்திலையும் பங்கு பெற்ற முடியாது. எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த தளங்கள் தான், எண்ணங்கள் தான் இந்த தளங்களில் விதைக்கப்படுகின்றது. நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகளாக மாறி எங்களோட மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு இன்றைக்கு இந்த தளம் அடிப்படையா இருக்குது. இன்றைக்கு எல்லாத்த பிரச்சனையுமே இன்றைக்கு அரசியல்வாதிகள்ல சுமந்திரனுக்கு ஒரு தளம் இருக்குதா, சிறிதரனுக்கு ஒரு தளம் நடத்த முடியுமா, கஜேந்திரகுமார் சவால் விடுறேன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு ஒரு தளம் நடத்த முடியுமா? அர்ச்சுனான்ற ஒரு பேருக்கு மட்டும்தான் இன்றைக்கு ஒரு சமூகம் 100 பேர் நின்றோ 800 பேரோ 900 பேரோ அர்ச்சுனா வந்தா நிக்கிற அளவுக்கு இந்த தளம் இருக்குன்னு சொன்னால் இது அர்ச்சுனாண்ட ஒரு அர்ச்சுனாண்ட ஒரு உருவத்துக்கு மட்டும்தான், அவனுடைய சிந்தனைக்கு மட்டும்தான். வேற எந்த ஒரு நபரும் இப்படி ஒரு தளத்தை உருவாக்கி சிறிதரன் ஐயாவை சவால் விடுறோம், அவருக்கான ஒரு தளத்தை உருவாக்கி புலம்பெயர் நாட்டில் இருக்க 6வது இந்த தளத்தை நடத்துங்க. இன்றைக்கு சுரேஷ் தளம்னு சொன்னாலும் சரி, அது சார்ந்த என்னோட தளம்னு சொன்னாலும் சரி, அர்ச்சுனாண்ட பேரை வச்சுக்கொண்டு அர்ச்சுனாண்ட ஒரு ஆளுக்காக அந்த தளங்கள் நடத்தப்படுகின்றது. ஏன் அவரது கொள்கைகளையும் எண்ணங்களையும் இந்த சமூகத்துக்கு கடத்தி செல்றதுக்கு இந்த இளைய சமூகம் சரி, புலம்பெயர் மக்களும் சரி, புலம்பெயர் தமிழ் உணர்வாளர்களும் சரி வந்து நிக்கிற ஒரு இடம்னு சொன்னால் இந்த தளம் தான். இந்த தளத்தை நாங்கள் இன்றைக்குமே இழக்க போறதும் இல்லை, விட்டு கொடுக்க போறதும் இல்லை. இந்த தளம் மட்டும்தான் இன்றைக்கு அரசியல் ரீதியாக அர்ச்சுனாண்ட சிந்தனைகளுக்கு சரியான ஒரு விளக்கத்தை கொடுத்து கொண்டு மக்கள் பற்றிய ஒரு தெளிவை கொடுத்து கொண்டு போறதுக்கான ஒரே ஒரு வாய்ப்பு இந்த தளத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால இதுல வந்து பயணிக்கிற அனைத்து உள்ளங்களுக்கு நான் நன்றி சொல்லி கொண்டிருக்கிறேன். நாங்கள் இந்த தளத்துல நாளைக்கு டக்ளஸ் என்ற ஒரு ஆள் வந்தா கூட, சுமந்திரன் ஒரு ஆள் வந்தா கூட நாங்கள் கௌரவமா ஏற்றி மரியாதையை அவர்களுக்கான மரியாதையை கொடுத்து அனுப்பி வைப்போம். ஏனென்றால் எங்கள்கிட்ட சமூக பொறுப்பு இருக்குது, சமூக சிந்தனை இருக்குது. அதால எங்களுக்கு உறுதியுமான முடிவு அர்ச்சுனா மட்டும்தான். இந்த இறுதி சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்த தவறிட்டால் இனி எதுவுமே நாங்கள் செய்ய முடியாது. இன்றைக்கு பல வகையான அரசியல் நடக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் விக்னேஸ்வரம் பாலான்னு சொல்லி ஒரு ஆள் நான் இந்த பதிவு கேட்டுக்கொண்டு நான் தம்பி வந்து சொல்லியிருக்கேன். அவரோட தம்பியார் இன்றைக்கு அரசியல் ரீதியா அரசியல் கொள்கைக்காகத்தான் அந்த செய்தி நிறுவனத்துக்கு முன்னால் போய் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறதும். அர்ச்சுனா முதல் சுட்ட ஆள்ல அவரும் ஒரு ஆள். ஆனால் அர்ச்சுனா அவரை சுடைக்க எங்களுக்கு அவற்றை தம்பி ஒரு ஆள், தம்பி அண்ணன் கிருபான் எங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டலா ஆரம்ப காலங்களில் எங்களுக்கு ஒரு பாடசாலை கல்வி காலங்களில் ஒரு கோச்சரா இருந்தபடியால் நாங்கள் அவருடைய அண்ணா சரியா இருப்பாருன்னு நம்பினாங்கள். நான் அப்பவும் சொன்ன அர்ச்சுனாக்கு, இல்ல தம்பி அவர் அப்படி செய்ய மாட்டார், வேண்டாம் இப்ப சுடாது என்று. அப்போ அவன் எனக்கு பேசினது, அண்ணா நீ உன்னுடைய வேலையை பார், இது அரசியல் இல்ல, இது என்னுடைய சித்தாந்த நடவடிக்கை, இவர் பொலியானவர். இன்றைக்கு அந்த தம்பி ஒரு தம்பி கீழே வடிவா நிரூபிச்சுட்டு போயிருக்கிறார். அப்ப சுட்டதும் இப்ப செய்ததும் சரி என்று
அர்ஜுனா செய்கிற ஒவ்வொரு செயலும் காலப்போக்கில் நிச்சயமாக காலம் கடந்த சமூகத்துக்கு தெரிய வரும். அப்பைக்கு இந்த சமூகம் இந்த சமூகம் கட்டாயம் உள்வாங்கிக் கொள்ளும். நாங்கள் இப்ப ஒரு விஷயத்துல மட்டும் தெளிவா இருக்க வேணும். இந்த பிரச்சாரத்திலையும் இந்த விஷயத்தையும் எங்களோட மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு என்ன வழி, இந்த ஒன்று தான் இப்ப எங்களோட சிந்தனையா இருக்குது. தொடர்ந்து கதைப்போம். நன்றி. நான் தரத்தில் நினைப்பேன். ஹலோ, கதைங்க தொடர்ந்து. நன்றி அண்ணா, நல்ல கருத்து. நாளுமே நன்றி உங்களுக்கு.